இப்போ நம்ம 12th அக்கௌண்டன்சியில் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் அக்கௌண்ட்ஸில் வந்து நம்ம 8th சம் வரைக்கும் பார்த்துருக்குறோம். இன்றைக்கி 9th சம் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இதுலேயுமே ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் அசஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் கொடுத்துருக்குறாங்க, க்ளோசிங் பேலன்சஸ் ஆஃப் அசஸ் அண்ட் லைபிலிட்டிஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ ஐ ரீட் அவுட் ஒன் பை ஒன். ஆனந்த் டஸ் நாட் கீப் இஸ் புக் அண்டர் டபுள் என்ட்ரி அக்கௌண்ட் சிஸ்டம். ஃபைண்ட் த ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஸோ நமக்கு கேட்கப்படுற கேள்வி என்ன? ப்ராஃபிட் அண்ட் லாஸை கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு 4 ஐட்டம்ஸ் தேவை. ஏற்கனவே நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். க்ளோசிங் கேபிட்டல் வேணும், ட்ராயிங்ஸ் வேணும், அடிஷ்னல் கேபிட்டல் அண்ட் ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ இந்த 4 ஐட்டம்ஸ் நமக்கு இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இந்த சம்மில் ஓப்பனிங் பேலன்சஸ் ஆஃப் அசஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் கொடுத்துக்கிறாங்க, க்ளோசிங் பேலன்சஸ் ஆஃப் அசஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் கொடுத்துக்கிறாங்க. ஆனந்த் had withdrawn 60,000 for his personal use. drawing கொடுத்துட்டாங்க. he had introduced 17,000 as capital for expansion of his business. additional capital கொடுத்துக்கிறாங்க. அது இல்லாமல் சில adjustment கொடுத்துக்கிறாங்க. create provision of 5% on debtors. plant and machinery is to be depreciated at 10%. ஸோ 2 அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இப்போது நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல் வேணும், க்ளோசிங் கேபிட்டல் வேணும். ஸோ இதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. நமக்கு கொடுத்துருக்குற ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் அசஸ் அண்ட் லைபிலிட்டிஸ்லேருந்து ஓப்பனிங் கேபிட்டலையும், க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் அசஸ் அண்ட் லைபிலிட்டிஸ்லேருந்து க்ளோசிங் கேபிட்டலையும் கண்டுபிடிச்சோம்னாக்கா இதில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸை போட்டு நம்ம கேபிட்டல் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி மனசில் எழலாம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை நம்ம எங்கே அட்ஜஸ்ட் பண்ணுறது? ஓப்பனிங்லையா, க்ளோசிங்லையா? ஸோ இந்த எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே, உதாரணத்துக்கு டிப்ரிசியேஷன் நமக்கு எப்போ தெரிய வரும்? பிஸ்னஸில் ஓப்பனிங்கில் தெரியுமா, க்ளோசிங்கில் தெரியுமா? ஸோ டிப்ரிசியேஷன் எப்பொழுதுமே நமக்கு எண்ட் ஆஃப் தி இயரில் தான் எவ்வளோ டிப்ரிசியேட் ஆகிருக்குன்னு தெரியும். அதனால் இந்த டிப்ரிசியேஷனை நம்ம க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போடும் பொழுது அங்கே அட்ஜஸ்ட் பண்ணணும். அதே மாதிரியே ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டேட்ஸ், எல்லா ப்ரொவிஷனுமே நம்ம எண்ட் ஆஃப் த இயரில் தான் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அப்போ எனி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கிவன், எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்தாலுமே க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. இருக்கிற அசட்ஸையும் லைபிலிட்டிஸையும் போட்டு நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க வேண்டியது தான். அப்போ நம்ம செய்ய வேண்டியது ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ், க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இந்த 3 ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் போடக்கூடாது. ஏன்னா எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே எண்ட் ஆஃப் தி இயரில் தான் நம்ம பண்ணுவோம். அதனால் க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போடும்பொழுது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை நம்ம செய்யணும். ரைட், இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நமக்கு கேட்கப்பட்டிருக்கிற கொஸ்டின்னு ஃபைண்ட் அவுட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். இதில் நமக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கேபிட்டல் வேணும், தெரியாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் க்ளோசிங் ப்ரிப்பேர் பண்ணி க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். இங்கே நம்ம க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ட்ராயிங்ஸ், அவன் சம்ஸ்லேயே ட்ராயிங்ஸ் கொடுத்தாச்சு. 60,000 ட்ராயிங்ஸ் எவ்வளோ? 60,000. அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க 17,000. ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்கல. நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஓப்பனிங்கை ப்ரிப்பேர் பண்ணி இந்த ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? இப்போது ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸை நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் அசஸ் அண்ட் லைபிலிட்டியை வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த இடத்துல கேஷ் அட் பேங்க் டெபிட் பேலன்ஸ், கேஷ் அட் பேங்க் கிரெடிட் பேலன்ஸ். கேஷ் அட் பேங்க் டெபிட் பேலன்ஸ், கேஷ் அட் பேங்க் கிரெடிட் பேலன்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கேஷ் அட் பேங்க் டெபிட் பேலன்ஸ் அப்படின்னா கேஷ் பேலன்ஸ் at
பேங்க். நமக்கு பேங்க்கில் பணம் இருக்குது, அதுதான் டெபிட் பேலன்ஸ். கேஷ் பேலன்ஸ் அட் பேங்க். அப்போ இது ஃபேவரபிள் பேலன்ஸ், பேங்க்கில் இருக்கிற ஃபேவரபிள் பேலன்ஸ். பேங்க் பேலன்ஸ் கிரெடிட் பேலன்ஸ். இட் மீன்ஸ் பேங்க் கிரெடிட் அப்படின்னா இட் இஸ் அ பேங்க் ஓவர் டிராஃப்ட். ஸோ நமக்கு பேங்க்கில் பணம் இல்லை, அதுக்கு பதிலாக நம்ம பேங்க்குக்கு பணம் கொடுக்கணும், அதுதான் பேங்க் ஓவர் டிராஃப்ட். அப்போ இந்த பேங்க் ஓவர் டிராஃப்ட்ங்கிறது நமக்கு லைபிலிட்டி. ஸோ பேங்க் பேலன்ஸ்ன்றது நமக்கு அசெட். அப்போ இந்த இடத்துல ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் போடும் பொழுது ஓப்பனிங் பேலன்ஸில் நமக்கு இது ஃபேவரபிள் பேலன்ஸாக இருக்கணும். கேஷ் அட் பேங்க் நமக்கு டெபிட் பேலன்ஸ் இஸ் எ ஃபேவரபிள் பேலன்ஸ். அதே க்ளோசிங்கில் வரும் பொழுது அது பேங்க் ஓவர் டிராஃப்டாக மாறிடுது. ஸோ கேஷ் அட் பேங்க் கிரெடிட் பேலன்ஸ் இஸ் அ ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ். அதனால் லயபிலிட்டியில் நமக்கு வந்துடும் 60,000. ஓகே, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு கேஷ் இன் ஹேண்ட். ஓப்பனிங் பேலன்ஸ் கேஷ் இன் ஹேண்ட். ஓப்பனிங் பேலன்ஸ் 3,000. கேஷ் இன் ஹேண்ட். க்ளோசிங் பேலன்ஸ் 4,500. Next, stock. Stock opening balance 35,000. Stock closing balance 45,000. Next, sundry debtors. Sundry debtors opening balance 1 lakh. Sundry debtors closing balance 90,000. ஸோ நான் ஏன் இங்கே இன்னொரு காலத்தில் போட்டிருக்கிறேன் க்ளோசிங் பேலன்ஸை? நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பாருங்கள், கிரியேட் ப்ரொவிஷன் ஆஃப் 5% ஆன் டெட்டார்ஸ். அப்போது மைனஸ் ப்ரொவிஷன் of debtors. So 5%. So 90,000 5%. இது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். 90,000 10%னா எவ்வளோ வருது உங்களுக்கு? 9,000. 5%னா 9,000ல் பாதி எவ்வளோ? 4,500. So 4,500. So 0 0. So 85,500. Next, plant and machinery. So plant and machinery opening 80,000. Plant and machinery closing also 80,000. நான் ஏன் இங்கே இன்னொரு காலத்தில் போட்டிருக்கிறோம்? ஸோ டெப்ரிசியேஷன் கொடுத்துருக்குறாங்க 10% depreciation. So minus depreciation 10%, cut 1 0, you will get 8,000. So 72,000. Okay, next land and building. So land and building opening 1,40,000. So closing land and building 1,40,000. The last one, sundry creditors liability. Sundry creditors opening 1,70,000. Sundry creditors closing 1,30,000. ஸோ நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸை ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ, க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ கண்டுபிடிச்சி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் அப்ளை பண்ணி ப்ராஃபிட் எவ்வளோ கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அசட் சைடில் கூப்பிட்டுங்க 0 0 0 13 16
So 3,63,000. Okay, so correct ஆனு பார்த்துங்க. So 3,63,000. இங்க பாருங்க, asset 3,63,000 minus liability 1,70,000. So opening capital எவ்வளோ? 0,0039. So 1,93,000. ஓகே, அதே போல் இதை சம் பண்ணுங்க. 0,00 So 2,47,000. $3,47,000. So 3,47,000. Asset 3,47,000 minus liability 1,90,000. So closing capital will be $1,57,000. Okay, 1,57,000. So நம்ம opening capital கண்டுபிடிச்சிட்டோம், closing capital கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே அப்ளை பண்ணுங்க. opening capital எவ்வளோ? 1,93,000. closing capital 1,57,000. So 1,57,000 plus drawings. So 2,17,000. 2,17,000 minus additional capital 17,000. You will get 2 lakh. 2 lakh minus 1,93,000. Profit will be 7,000. புரியுதுங்களா? So first opening statement of affairs போடணும், closing statement of affairs second போடணும், statement of profit loss account போடணும். க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போடும்பொழுது என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்களோ அதெல்லாம் க்ளோசிங்கில் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணணும், ஓப்பனிங்கில் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆல் தி அட்ஜஸ்ட்மெண்ட் வில் பி மேட் ஒன்லி அட் தி எண்ட் ஆஃப் தி இயர். டிப்ரிசியேஷன் வில் கம் டு நோ ஒன்லி அட் தி எண்ட் ஆஃப் தி இயர். டவுட்ஃபுல் டேட்ஸ் கம் டு நோ, ப்ரொவிஷன்ஸ் வில் பி அட்ஜஸ்டட் ஒன்லி அட் தி எண்ட் ஆஃப் தி இயர். அப்போ எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் எண்ட் ஆஃப் தி இயரில் தான் போடணும். தென் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், இதில் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிடலாம். ஈஸி தானே? நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? தேங்க்யூ.